எந்த ஒரு கஷ்டம்னாலும் ஓன்னு அழுதுருவாங்க. நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, இவங்க நீலி கண்ணி வடிக்கிறாங்க அப்படின்னு. நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு அப்படின்ற மாதிரியும் நிறைய கடகராசி அன்பர்கள் இருக்காங்க. இது வந்து பாருங்க கடகத்தினோட ஒரு ஹிடன் கேரக்டர். 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 90 பேர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வச்சு செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப என்ன பண்ணுவாரு, பாக்கிய சனியா இருந்து அத்துணை பாக்கியங்களும் கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, கான்பிடென்ட் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், குரு உச்சமடையக்கூடிய ராசி. பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் ரொம்ப சாஃப்ட் மைண்டடாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டம்னாலும் ஓன்னு அழுதுருவாங்க. நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, இவங்க நீலி கண்ணி வடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க நீலி கண்ணி வடிக்கிறதுல அவங்க அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப மென்டலி இமோஷ்னலி சென்சிட்டிவான பர்சன்ஸ் தான் வந்து இந்த கடகராசி அன்பர்கள். பொதுவாக வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. ரொம்ப என் ஃபேமிலி, என் பிள்ளைங்க, என் ஹஸ்பண்டு, என் மாமியார், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்டாச்சான பர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்களேன் அவங்களோட ஹிடன் கேரக்டரும் ஒன்று இருக்குது. அதாவது இவங்க ஒரு கடகராசி லேடி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மருமகளாக இருக்கும்போது மாமியார் நல்லா வதச்சிருக்கலாம், இல்லை நல்ல மாமியாரோட கூட இருந்திருக்கலாம். நல்லா வந்து பார்த்து 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 செஞ்சு லைஃப்பில் அடுத்து தோல்விகளையும் கஷ்டங்களையும் ஒரு மற்றவங்களோட பாசம் இல்லாத தனத்தையும் மற்றவங்களோட நன்றி கெட்ட தனத்தையும் பார்த்து பார்த்து அதே கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட 47 வயசில் பயங்கர டெரிஃபிக்காக மாறுவாங்க. அது அவங்களோட ஹிடன் கேரக்டர். அதாவது நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், என் மருமகளை நான் எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி, நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு அப்படின்ற மாதிரியும் நிறைய கடகராசி அன்பர்கள் இருக்காங்க. இது வந்து பாருங்க கடகத்தினோட ஒரு ஹிடன் கேரக்டர். நிறைய பெரும்பாலும் கடகம் அப்படின்னாலே அன்பு, பாசம், நேசம், கருணை இப்படிதான் போகும். ஆனா இந்த கடகத்துல வந்து பாருங்க சின்ன வயசுல பட்டு 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 என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த மறுத்து போயிடும் மனசு வந்து பாத்தீங்கன்னா கல் நெஞ்சா மாறி அவங்க பிற்காலத்துல இப்படி செய்யற கடகத்தையும் நாங்க பார்த்துருக்கோம். ஆக கடகத்துக்கு டியூவல் பர்சனாலிட்டி, இப்படி ஒரு பர்சனாலிட்டி, இப்படி ஒரு ஹிடன் கேரக்டர். எப்படி ரிஷபத்துக்கு வெகுண்டு எழுவாங்களோ அந்த மாதிரி கடகமும் வந்து டெரிஃபிக்கா மாறக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியும் இருக்கு. இது கடகத்தினோட ஹிடன் கேரக்டர். சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு. அதாவது அஷ்டம சனியில கடகராசி பட்டது அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு தசா புத்தி சூப்பராக இருக்கவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வச்சு செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக அஷ்டமத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லையும் நம்மளை வந்து நிற்கதி ஆக்கிடும். எல்லா ஆங்கிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரும். நம்மளை சுற்றி வசதி, வாய்ப்பு, சொந்தம், பந்தம், தொழில், முன்னேற்றம், பிள்ளைங்க, ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் மேலத்துல இருக்க பாசம், அன்பு, நேசம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரும். ஏன்னா யார் எப்படி அப்படின்னு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி கடகம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய பேர் நடுரோட்டில் நின்னீங்க, நிறைய பேர் வேலை போச்சு, எல்லாமே போச்சு. பட் பியாண்ட் தட் தசா புத்தி நல்லா இருக்கவங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க, அது வேற. அப்படிப்பட்ட கடகத்துக்கு சனி பகவான் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு மீனம் 9ஆம் பாவம் பாக்கிய சனியா வந்து உட்கார்றாரு. இப்போ பாக்கிய சனியா வந்து உட்காரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அத்துணை பாக்கியங்களையும் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அவர் என்னத்துக்கு எடுத்தாரு, என்னத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்கு எடுத்தாதானே உங்களுக்கு வாழ்க்கை புரியும், வாழ்க்கையை புரிய வைக்கிறாரு. நீங்க ரொம்ப எங்க அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சின்னு அப்படியே உயிரை விட்டுருந்தீங்க, காசெல்லாம் கொடுத்தீங்க, வித்து குடுமா சொத்தை அப்படின்னாரு, வித்து கொடுத்தீங்க, மொத்தமா ஏமாந்து நின்னுட்டீங்கல்ல. அப்ப அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் யாரு, எப்படி கஷ்டம் வரும்போது விலகி ஓடிடுவாங்க, தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிட்டாரு இல்லைங்களா? அதுக்கு தான் அவர் அந்த படிப்பினையை கொடுத்தாரு. சரி, இப்ப என்ன பண்ணுவாரு, பாக்கிய சனியா இருந்து அத்துணை பாக்கியங்களும் கொடுப்பார். இந்த பாக்கியம் அப்படின்னா என்னன்னாங்க, பொதுவாக வந்து ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபார்ச்சூன், லக் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்து பாருங்க ஒரு நல்லா படிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடச்சிட்டாங்க, நல்லா படிச்சிருச்சு, நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாங்க, நல்ல பிள்ளைங்க கிடச்சிருச்சு, நல்ல மாமனார் மாமியார் கிடச்சிட்டாங்க, நல்ல சொசைட்டியில் நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே கிடச்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு நம்ம என்ன சொல்லுவோம், அட அந்த பொண்ணு நல்ல பாக்கியவதிப்பா, எல்லா பாக்கியமும் இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா பாக்கியங்களும் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கிய சனி கொடுக்க போகிறாரு. ஆக இந்த பாக்கிய சனி இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எல்லா ப்ளஸ்ஸையும் எல்லா விதத்துலையும் லக்கு, ஃபார்ச்சூன், குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதை கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாப்பியாக இருங்க. சரி, இப்போ பாக்கிய சனியாக இருந்து அவர் பார்க்குறாரு எந்த பாவம், 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு நம்ம தம்பி நம்மளை முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டி வச்சுருந்தாங்க, ஏதோ ஒரு காரணம் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் ஓரங்கட்டி வச்சுங்க. இப்போ அவர் மனசு திருந்தி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வருவார்.
அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, நம்ம மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நம்ம என்ன வேணா சாதிக்கலாம். மனசு நொந்து போயிட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆக அந்த மனசுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாக்கிய சனியா இருந்து 6ஆம் பாவம் பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால நம்ம அஷ்டமத்து சனியும் போது நிறைய கடன் வாங்கியாச்சு, நிறைய அசிங்கப்பட்டாச்சு, நிறைய அவமானப்பட்டாச்சு. அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம். அதே மாதிரி ஹெல்த்தில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த ஹெல்த் எல்லாம் ஓவர் கம் பண்ணுவார். எதிரிகள் நான் ஒன்றும் பண்ணவே இல்லைங்க, அதுங்களா என்னை எதிரியாக பாவிச்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஆக சனி பகவான் 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது அத்தனையும் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஒரு ரிசல்ட்டு. சனி பகவான் பாக்கிய சனியாக இருந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் பாவம் அப்படின்றது என்ன? லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் இதை சொல்லுவேன். சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துடும். நம்ம தசா புத்தி கூட 2வது, இந்த ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்குது அதை முதல்ல பார்த்துக்கோங்க. 2வது தான் தசா புத்தி. சரி, ஓகே. ஆக இந்த பாக்கிய சனி என்னென்னலாம் பண்ண போறாரு? அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க போறாரு. வருமானம் அதிகமாகும், தொழிலில் மேன்மை வரும், முன்னேற்றம் வரும், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி, சந்தோஷம், தம்பி தங்கச்சிங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேங்க்கா அப்படின்னு வந்து காலில் விழுறது, இப்படி நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு 8 கேது 2 அவ்வளோ பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். குரு 12 அவ்வளோ பெருசாக யோசிக்க வேண்டாம். அதோட இம்பாக்ட் இருக்கும், பட் வந்து ஓவராலாக பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஓவராலாக உங்களுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்க போகிறவர் யாரு? சனி பகவான். சனி பகவான் இந்த அளவுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் குட்லக்கையும் கொடுக்க போறார். என்ன சூப்பராக இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு சனிக்கிழமையான கருப்பு உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்பு உளுந்துன்றது ஒன்றும் இல்லைங்க, உளுந்தம்பருப்பு தோலோட. அந்த உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் அப்படின்றது கொடுங்க. இப்போ இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இல்லாதப்பட்டவங்க இது யாருங்க இருக்கிறாங்க? கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக அரிசி கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க, எங்கே போய் அதுக்கு மேலே ஏறி வேலை இருக்குது, எங்கே இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்ற யோசனை வரும். இது நியாயம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாயில்லாத ஜீவனுக்கு அந்த கருப்பு உளுந்தை கொடுக்கலாம். அந்த கருப்பு உளுந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாள் நைட்டே ஒரு கிலோ கருப்பு உளுந்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு கிரைண்டரில் போட்டோ இல்லை மிக்சியில் போட்டோ அரைச்சி சும்மா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு பெரிய குண்டா அளவுக்கு தண்ணி. ஒரு கிலோ பருப்பு அப்படின்னா ரொம்ப கஞ்சி வரும். ஒரு கிலோ பருப்பு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கரைச்சிடுங்க. அதை வந்து என்ன பண்ணணும், கஞ்சி காய்ச்சுங்க. கஞ்சி காய்ச்சும் போதே என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்ல வெல்லம் போட்டுடணும். அது வந்து ஒரு 5-6 வாழைப்பழம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு முடியும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காவும் துருவி போடுங்க. நல்லா ஆற வச்சு பசுக்கு கொண்டு போய் கொடுங்க. பசுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் கழியும். காரணம் என்ன அப்படின்னா, பசுல வந்து பாருங்க 30 முக்கோடி தேவர்களும் குடியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஒரு பசுல எங்கெங்க 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சிலர் கேட்பீங்க. அப்படி நீங்க நம்பினாலும் சரி, அது வந்து சாஸ்திரம் சொல்றதுங்க, நானா கண்டுபிடிச்சி சொல்றேன். நம்பல அப்படின்னா இப்படி நினைச்சுக்கலாம். ஒரு வாயில்லா ஜீவன், அதுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி, அது கீர் பாயசம் மாதிரி இருக்கும். யார் போய் அது கொடுக்க போறாங்க? நம்ம கொடுக்கும் போது அந்த வாயில்லாத ஜீவன் ரொம்ப சந்தோஷப்படும் இல்லைங்களா? சந்தோஷப்பட்டு மனசார வயிறார குடிச்சிட்டு மனசார உங்களை வாழ்த்தோம் இல்லையா? ஆக அந்த வாழ்த்தினோட ஒரு நல்லது அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி நினைச்சுக்கோங்க. நம்பனா 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, நம்புங்க. நம்பலையா? வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அது நம்மளை வாழ்த்துது அப்படின்னு நினைங்க. ஆக மொத்தம் அது செய்யுங்க, அதனால நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்லாம். சரி, கடகம் ஆன் தி ஹோல் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பாக்கிய சனி அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்மை. வாழ்த்துக்கள்.